பிரைஸ் த லார்ட். தெய்வீக ஞானத்தை குறித்து தியானித்து வரும் இந்த நாட்களில் இன்றைய நாளின் தியானமாக இந்த தெய்வீக ஞானத்தை நாம் எங்கே தேடி கண்டுபிடிப்பது என்பதை குறித்து தியானிக்கலாம். சீராக்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையில், ஞானத்திற்கு அன்பர் வாழ்விற்கும் அன்பர், அதனை வைகரையிலேயே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர் என்பதாய் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாலையில் என்னை தேடுவோர் என்னை கண்டடைவர் என்பதாய் நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். ஒரு நாளின் முதல் பகுதியை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நாம் துவங்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் கடவுளுடைய பிரசன்னம் நம்மை எந்த தீங்கும் நேரிடாமல் பாதுகாப்பதை நாம் உணர முடியும். கடவுள் தம்முடைய ஞானத்தால் நம்மை நிரப்பி நம்மை பாதுகாப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு வழிநடத்தி செல்வதை நாம் உணரலாம். சீராக்கின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, அப்பொழுது ஆண்டவரே ஞானத்தை வாரி வழங்குவார் என்பதாய் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடவுள் மோசே வழியாக நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். இந்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து தீமைக்கு விலக்கி நாம் வாழும் பொழுது கடவுள் இந்த ஞானத்தால் நம்மை நிரப்புகின்றார். இந்த ஞானத்தை தொடர்ந்து எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்வில் பொழியப்படுகின்றது. சீராக்கின் ஞானம் 6ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, குழந்தாய், இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்து கொள், முதுமையிலும் ஞானம் பெறுவாய் என்பதாய் கூறப்படுகின்றது. சிறு வயதிலேயே நாம் தெய்வீக பிரசன்னத்தில் வாழ்வாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் பார்வை மங்கி போகும் முன்பும், இந்த உணவு பிடிக்கவில்லை என இந்த உணவை நாம் வெறுக்கும் முன்பும், நடை தள்ளாடும் முன்பும் நாம் ஆண்டவரிடம் சரணடைய வேண்டுமாம். சிறு வயதிலேயே கடவுளை தேடும் பொழுது நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கவசமாகிய சத்தியம், நீதி, விசுவாசம், ஜெபம், இரட்சிப்பு இவற்றை நாம் வாழ்வாக்கி கொள்ளும் பொழுது எந்த தீங்கும் நம்மை நெருங்காமல் கடவுளுடைய பிரசன்னம் நம்மை பாதுகாப்பதை நாம் உணர முடியும். வேதத்தில் கூட சாமுவேல் சிறு வயதிலேயே கடவுளிடம் உரையாடுவதை நாம் பார்க்க முடியும். சீராக்கின் ஞானம் 4ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில், ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கி கொள்வர், அவர்களுடைய வழி மரபினரும் அதனை உடைமையாக்கி கொள்வர் என்பதாய் கூறப்படுகின்றது. நம்பிக்கை என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை. நம்பி இருப்பவர்களுக்காய் செயலாற்றுகிற தேவன் நம் தேவனைப் போல ஒருவரும் இல்லை. நம்பிக்கையோடு இறைவனிடம் நெருங்கி செல்கிறவர்களை அவர் ஞானத்தால் நிரப்புகின்றார். இதே தெய்வீக ஞானத்தை அவர்களுடைய சந்ததி மேலும் அவர் ஊற்ற வல்லவராயிருக்கின்றார். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் பொழிவேன் என்பதாய் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. சீராக்கின் ஞானம் 6ஆம் அதிகாரம் 35வது இறை வார்த்தையில், கடவுளை பற்றிய எல்லா உரைகளுக்கும் செவிசாய்ப்பதில் ஆர்வம் காட்டு என்பதாய் கூறப்படுகின்றது. இன்றைய இறுதி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் கடவுளை பற்றி தெரிவதில், கடவுளுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்வதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். கடவுளை தேடுவதில் நம்முடைய வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கடவுளை தேடும் பொழுது ஆர்வமாய் தேடுகிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த அவர் முந்திக் கொள்பவராயிருக்கின்றார். வேதத்தை படிக்காமல் ஆண்டவர் என்னோடு பேச மாட்டார் என்று நாம் நினைப்பது தவறான ஒன்று. நாம் அனுதினமும் வேதத்தை தியானிப்போம். அந்த வேதத்தில் மறைந்திருக்கும் முத்தாகிய அந்த தெய்வீக ஞானத்தை கண்டுபிடித்து நம்முடைய வாழ்விலும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். God bless you.